ஃப்ரெண்ட்ஸ், இந்தியால ஒரு டீ விக்கிறவர் மாசத்துக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஒரு டீச்சர் மாசத்துக்கு கிட்டத்தட்ட 25,000 அண்ட் ஒரு இன்ஜினியர் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய். இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஃபீல்டுல கை தேர்ந்தவர்கள் அண்ட் அவங்களோட ஸ்கில்லுக்கு அக்கார்டிங் காசு சம்பாதிக்கிறாங்க. இவங்களோட வாடுற முறையும் வேற. ஆனா ஒரு விஷயம் இவங்க எல்லாருக்குள்ளும் காமனா இருக்கு. அதுதான் அவங்களுடைய கனவுகள். அவங்களுடைய லைஃப்ல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான கனவு. இப்ப ஒரு நபர் என்னதான் வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, ஆனா அவங்க எல்லாருமே எப்படா ஒரு வாட்டி கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைச்சு பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கோ கனவு வந்திருக்கும், வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும் வெளிநாட்டுக்கு போகுவான்னு. விலை அதிகமான ஹோட்டல்ல பிரைஸ் டேக் செக் பண்ணாம சாப்பிடறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சிருப்பாங்க. அண்ட் வேலையை பத்தியே கவலைப்படாம விடுமுறைக்கு வெளியே போகலாம்னு விருப்பப்பட்டிருக்கலாம். ஆனா 90% மக்களுடைய அந்த கனவு கனவாவே இருந்திருது. ஏன்னா இந்த சேலரி வச்சு அவங்களுக்கு தோணுது, என்னதான் செஞ்சிட போறோம்னு. நமக்கு செலவுக்கே பத்த மாட்டேங்குது, கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுலாம் அசாத்தியமான விஷயம். ஆனா அதே நேரத்துல இந்த உலகத்துல 3% இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இந்த கனவை உண்மையாக மாத்துறதுக்கு நம்பிக்கை கொண்டவங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த சேலரி வச்சோ கோடீஸ்வரன் ஆக முடியும்னு. அப்படி உங்களோட மனசுல இந்த டவுட் வருதுன்னா, வேற இந்த சேலரி வச்சு பாசிபிள் ஆகுமா இல்லையான்னு, அப்ப அதுக்கான பதில் வந்து எஸ். ஒரு 20,000 25,000 சம்பாதிக்கிற நபர் கூட கோடீஸ்வரன் ஆக முடியும். சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப சுலபமான வழி சொல்ல போறேன். இது உண்மையாவே உங்களுடைய முதல் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற வழியில கொண்டு சேரும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களோட மனசுல எவ்வளவு டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே தீர்ந்து போயிடும். வெறும் நீங்க இந்த முறையை உண்மையாக ஃபாலோ பண்ணணும். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். சோ எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம சந்திப்போம் சன்னிய. இவர் ஒரு ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டர். இவரோட வயசு 20 அண்ட் இவர் மாசத்துக்கு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அண்ட் இது தான் ராகுல். இவரோட ஏஜ் வந்து 25. இவர் இப்பதான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஒரு கம்பெனில ஜாப் கிடைக்குது. அங்க இவருடைய மந்த்லி இன்கம் வந்து 25,000 ரூபாய். இப்ப சந்திப்போம் பிரகாஷ். இவரோட ஏஜ் வந்து 30 வயசு அண்ட் இவர் ஒரு கவர்மெண்ட் டீச்சர். அண்ட் இவரோட சேலரி வந்து 30,000 ரூபாய் மாசத்துக்கு. 3 பேரோட ஏஜும் வேற வேற. இவங்களோட சேலரியும் வெவ்வேறுபடுது அண்ட் இவங்களோட ப்ரொஃபஷனும் வேற. ஆனா இவங்க 3 பேரும் சீக்கிரமாக கோடீஸ்வரன் ஆகணும்னு விரும்புறாங்க. சோ இவங்களோட சேலரியோட பேசிஸ்ல பார்த்தோம்னா, சன்னிக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆகும். ராகுலுக்கு 33 வருஷம் அண்ட் பிரகாஷ்க்கு கிட்டத்தட்ட 27 வருஷம். அண்ட் இப்போதைக்கு இவங்களோட செலவுகளை சேர்க்கவே இல்ல. அப்படி சாப்பாடு தண்ணி செலவு, கரண்ட் லைட்டுக்கான செலவு சேர்க்க ஆரம்பிச்சனா அப்ப தெரியாது இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகும்னு. அண்ட் இந்த காரணத்தினால தான் மோஸ்ட் ஆஃப் த ஆட்கள் கிவ் அப் பண்ணிடுறாங்க. அண்ட் என்ன சேலரி கிடைக்குதோ அதை வச்சு வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் எப்பவுமே இன்னொரு வழியை தேடுறதே இல்ல. ஆனா இவங்க 3 பேரோட யோசனையும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களோட சேலரி மூலமா இவங்களால இவ்வளவு காசு சம்பாதிக்க முடியாம போகலான்னு. பட் இன்னொரு வழி இருக்கு, இதன் மூலமா அவங்களால கோடீஸ்வரன் ஆக முடியும். அண்ட் அதுக்கு வேற எதுனா வித்தியாசமா பண்ணணும்னு அவசியம் இல்ல. அண்ட் அந்த முறை வந்து இன்வெஸ்டிங். இப்ப இந்த 3 பேருக்குமே தெரியும், இன்வெஸ்டிங் பண்ணி ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் காசு எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணி இவங்களால கோடீஸ்வரன் ஆக முடியும்னு. சோ இந்த 3 பேரும் எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ணாம முதல்ல ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடுறாங்க. ஏன்னா இன்வெஸ்டிங் பண்றதுக்கு டிமேட் அக்கவுண்ட் ரொம்ப முக்கியம். சோ இந்த 3 பேரை விரும்புறாங்க 40 வயசு வரத்துக்குள்ள கோடீஸ்வரன் ஆயிரணும்னு. சோ இந்த எக்ஸல் ஷீட் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம், யாருக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும் கோடீஸ்வரன் ஆகிறதுக்குன்னு அண்ட் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சோ முதல்ல நம்ம பாப்போம் சண்டிய பத்தி. சண்டி ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. பட் ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு, அது வந்து டைம். ஏன்னா இப்ப அவரோட வயசு வெறும் 20 தான். சோ அவர் மாசத்துக்கு 5,000 ரூபாய், அதாவது அவரோட 33% இன்கம் அவர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்ணிடுறாரு. இதனால ஒவ்வொரு மாசமும் 5,000 ரூபாய் அவரோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆகி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் ஆயிடும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சன்னிக்கு வெறும் 20 வயசு தான். சோ அவருக்கு அவ்வளவு செலவும் இல்ல. இதனால அவர் ஒவ்வொரு மாசமும் அவரோட 15,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 5,000 ரூபாய் சேமிச்சிடறாரு. இப்ப ஒவ்வொரு மாசமும் அவர் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு தான். ஆனா அது கூடவே அவரோட எஸ்ஐபிய வருஷத்துக்கு 10% இன்கிரிமெண்ட் அதிகரிக்கணும்னு விரும்பினாரு. அதாவது பாத்தீங்கன்னா முதல் வருஷம் பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. தென் அதுக்கு அடுத்த வருஷம் அவர் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா, அதாவது 5,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அண்ட் இதே மாதிரி அவர் ஒவ்வொரு வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாரு. ஏன்னா அவரோட ஏஜ் அதிகரிக்கிறது கூடவே அவருடைய இன்கமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா அவர் 40 வயசுக்குள்ள கோடீஸ்வரன் ஆகணும்னு விரும்பினாரு. சோ அவர் 20 வருஷத்துல டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு 34,36,500 ரூபாய். அண்ட் 14% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னுக்கு பிரகாரம் அவர் 40 வயசு ஆகுறப்போ அப்ப அவருக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட 1,15,61,462 ரூபாய். அதாவது 20 வருஷத்துல அவர் கோடீஸ்வரன் ஆயிடுவாரு. இப்ப போகலாம் ராகுலோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ராகுலோட ஏஜ் 25 வயசு. சோ அவர் அடுத்த 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவரும் 40 வயசுக்குள்ள கோடீஸ்வரன் ஆகணும்னு விரும்புறாரு. பாத்தீங்கன்னா ராகுல் சன்னியை விட 5 வருஷம் லேட்டாக ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் மாசத்துக்கு 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பாத்தீங்கன்னா இது அவரோட இன்கமோட 50% வரும். அண்ட் அவரும் ஒவ்வொரு வருஷம் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல 10%க்கான இன்கிரிமெண்ட் பண்ணுவாரு. அதாவது அங்க முதல் வருஷம் அவர் 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. சோ அடுத்த வருஷம் 12,000 ரூபாயோட 10% வரும் 1,200 ரூபாய். அதாவது அவர் 13,200 ரூபாய் ஒவ்வொரு மாசமா இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இதே மாதிரி அவர் ஒவ்வொரு வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாரு. சோ ராகுல் அடுத்த 15 வருஷத்துல டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு கிட்டத்தட்ட
45,75,237 ரூபாய். பாத்தீங்கன்னா இது சன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை விட கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் அதிகம். அண்ட் ராகுலுக்கு 40 வயசுல கிடைக்கும் 1,14,33,374 ரூபாய். பாத்தீங்கன்னா இது சன்னியோட அமௌண்ட்டுக்கு சிமிலர் தான். சோ இங்க பாத்தீங்கன்னா ராகுலுக்கு சன்னை விட அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதானது. ஆனா அமௌண்ட்டும் சன்னை விட கம்மியா தான் கிடைச்சிருக்கு. சோ இப்போ வாங்க நம்ம போகலாம் பிரகாஷோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பாத்தீங்கன்னா இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இப்பவே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஆனா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரகாஷ் இவர் பாத்தீங்கன்னா இவர் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் அண்ட் அவர் சன்னி அண்ட் ராகுலை விட ரொம்ப லேட்டா இன்வெஸ்டிங் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருடைய அதிகமான டைம் அவரோட படிப்பிலே போயிடுச்சு. ரொம்ப லேட்டா தான் அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது. பட் கடவோ அவருக்கும் அதே தான், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். சோ அவர் 30 வயசுல இருந்து இன்வெஸ்டிங் ஆரம்பிக்கிறாரு. வெல், இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரகாஷோட ஏஜ் வந்து 30 வயசுன்னு. சோ அவருக்கு அடுத்த 10 வருஷத்துக்குள்ள, அதாவது 40 வயசுக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். சோ இதுக்கு அவர் அவரோட மொத்த சாலரி 30,000 ரூபாயும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அது கூடவே வருஷம் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும், அதாவது 30,000 ரூபாய் அதை 10% இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது முதல் வருஷம் எங்க அவர் 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாரோ அதுக்கு அடுத்த வருஷம் 33,000 ரூபாய். ஆனா கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்படி அவர் 30 வயசுல அவருடைய மொத்த சாலரி 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இப்ப அவர் மீது அவரோட ஃபேமிலியோட செலவு அண்ட் அவரோட ஆசைகளை தீர்த்துக்க வேண்டியது இருக்கும். பிகாஸ் இவ்வளவு வருஷம் அவர் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரு. வேலை கிடைச்சதோ இந்த எல்லா ஆசைகளும் பூர்த்தி பண்ணிக்கலாம், தென் என்ஜாய் பண்ணலாம் நினைச்சிருப்பார். அண்ட் இந்த டிராப்ல தான் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் நபர் வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க எந்த மாதிரியான ஒரு ஏஜ்ல வந்துடுறாங்கன்னா, இப்ப அவரால் எதிராக பெருசாவும் செய்ய முடியாது அவரோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ண. அண்ட் ஈவன் அவரோட லைஃப் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா அவரால் அப்கிரேட் பண்ண முடியாம போயிடும். அவர் வெறும் இந்த மிடில் கிளாஸ் டிராப்லயே மாட்டிக்கிட்டு இருந்துருவாரு. அண்ட் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு அவர் கட்டாயத்துல இருப்பாருன்னா அதை பத்தி அவர் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. சோ அப்படி உண்மையிலே கம்பவுண்டிங்கோட தாக்கத்தை புரிஞ்சுக்கணும்னா அப்ப நம்ம டைமோட ஃபேக்டரை புரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா சன்னி ஒரு சாலரியோட 30% இன்வெஸ்ட் பண்ணி 20 வருஷத்துல கோடீஸ்வரன் ஆக முடியும். ஏன்னா அவர்கிட்ட ஸ்கில் இருக்கு. சோ இது ஆப்வியஸ். அவர் சில வருஷத்திலேயே அவரோட சாலரியை 15,000 ரூபாயில இருந்து 50,000-60,000 ரூபாய்னு சுலபமா ஆக்கிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் வெறும் 10ல இருந்து 20% தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ரொம்ப சீக்கிரமா அவர் கோடீஸ்வரன் ஆயிடுவாரு. அதுவே ராகுலுக்கு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். பட் கொஞ்ச டைம்க்கு அப்புறம் அவரும் கோடி ரூபாய் சேர்த்துருவாரு. பட் அதுவே பிரகாஷ் வந்து இந்த எல்லா விஷயங்களும் என்ஜாய் பண்ணாம போயிடலாம். எப்ப அப்படி பிரகாஷ் சீக்கிரமாவே கோடி ரூபாய் சேர்க்கணும்னு விரும்பினார்னா அப்ப ஒண்ணு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்கணும், இது பாசிபிளே கிடையாது. இல்ல பிரகாஷுக்கு ஒரு லாங் டைம்க்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சோ இதுக்காக தான் அப்படியே நீங்க எங்க இருக்கீங்கன்னா அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, வெல் சின்ன அமௌண்ட் இருந்தாலும் சரி, பட் சீக்கிரமா ஆரம்பிங்க. ஜெனா டைம்ன்ற விஷயம் இது ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா போயிடுச்சு, திரும்ப வராது. இப்போ உங்களை சில பேர் சொல்லுவீங்க, வெறும் இந்த 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சாலரி வச்சு என்ன ஆக போகுதுன்னு. ஆனா ரொம்ப பேரை தவிர நம்ம இதைத்தான் செய்யறோம். நம்ம என்ன யோசிக்கிறோம், கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல நம்ம கிட்ட லட்ச ரூபாய் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இது உண்மை இல்ல. கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அது வந்து பேஷன்ஸ் அண்ட் டெடிகேஷன். ஜெனா நைட்டோட நைட்டா யாரும் பணக்காரன் ஆகிறது இல்ல. அண்ட் இது ரொம்ப உண்மைதான். வெறும் சாலரி வச்சு யாராலும் பணக்காரன் ஆக முடியாது until நீங்க உங்களோட பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிற வரைக்கும். கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க பிசினஸ்ல காசு போட வேண்டியது இருக்கும். அப்படி உங்ககிட்ட அவ்வளவு காசு இல்லனா பிசினஸ் தொடக்கிறதுக்கு அப்ப இன்வெஸ்டிங் நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. நம்மளுடைய ஒரு சின்ன அமௌண்ட்டையும் மத்தவங்களுடைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. சோ அந்த பிசினஸ் grow ஆகறப்போ நமக்கு பலன் கிடைக்கும். அப்படி சன்னு யோசிச்சுட்டு இருந்தாருன்னா என்னோட சாலரி வெறும் 15,000 ரூபாய்னு, இதை வச்சு நான் என்னதான் செய்ய முடியும்னு, அப்ப அவரால் எப்பவுமே பணக்காரனே ஆக முடியாது. அண்ட் அவருடைய ஏஜ் 35-40 வயசு ஆயிடுச்சுன்னா அப்பதான் அவருக்கு என்ன வரும், அடச்ச நான் அந்த டைம் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்னு. ஜெனா 40 வயசு ஆகிறப்போ அவர் கோடீஸ்வரனாவே ஆயிட்டு இருப்பாரு. இதனால தான் அப்படி உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பத்தி அவ்வளவு நாலேஜ் இல்லனா எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு அப்ப நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்க ரொம்ப சிம்பிள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெனா அது ரொம்பவே சேஃபஸ்ட் உங்களோட காசை grow பண்றதுக்கு. நீங்க உங்களுடைய சௌகரியத்துக்கு பிரகாரம் SIP செட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு மாசமும் எந்த ஒரு டென்ஷன்ல இல்லாம காசு உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து டிடெக்ட் ஆகி இன்வெஸ்ட் ஆயிடும். அண்ட் நீங்க நிம்மதியா உங்களோட லைஃபை என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களுக்கு எப்படி ஒரு SIP செட் பண்ணணும், லைவ் டெமோ பார்க்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப மறக்காம SIP ன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஒரு 100 கமெண்ட் வந்துச்சுன்னா நான் சீக்கிரமாவே உங்களுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி தரேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃபேமிலில யாரா யங் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதே மறக்காம நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். Thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.